கில்லான் சாய தொழிற்சாலைகளில் தீ, காற்று தூய்மைக்கேடு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை. வீட்டின் கூரை, துணி அலமாரியிலிருந்து 2.5 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல். உலு கில்லானில் கேங்பாப் கும்பல் முறியடிப்பு. தமர்லோவில் குடிநுழைவுத்துறை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நபரை விடுவிப்பதாக கூறி பணம் பறித்த ஆடவன் கைது. மாராங்கில் விரைவு பேருந்து மோதி 2 நண்பர்கள் பலி. சண்டாகானில் அதிகாலை வீடு தீயில் அழிந்தது. 84 வயது மூதாட்டி கருகி மரணம். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்கள் முழுவதும் பாலர் பள்ளி வகுப்புகள் விரிவுபடுத்தப்படும். பாலர் பள்ளிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இள வயதிலேயே மாணவர்கள் இடையிலேயே பள்ளியிலிருந்து விலகும் பிரச்சனையை தொடக்க கட்டத்திலேயே தீர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த முடியும் என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஆசிரியர் தொழில் திறனை மேம்படுத்தவும் கவனம் செலுத்தப்படும் என்பதோடு சேவையில் ஆசிரியர்களின் திறமை மற்றும் தொழில்முறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களும் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆசிரியர்களின் இலக்கவியல் திறனின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கற்றல் மேலாண்மை அமைப்பு, அதாவது SIPP தளமும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் கல்வி முறையை மேம்படுத்துவதை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து உலக வங்கி மலேசிய பொருளாதார கண்காணிப்பு மையம் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து கல்வி அமைச்சு விவேகமான பதிலடி நடவடிக்கையாக இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தொடக்கப்பள்ளியில் சேரும் மலேசிய குழந்தைகளில் கிட்டத்தட்ட 24 விழுக்காட்டினர் இன்னும் பள்ளிக்கு தயாராகும் திறன்களை கொண்டிருக்கவில்லை என உலக வங்கி மலேசிய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லி கைது செய்யப்பட்டார். இன்று காலை புத்ராஜியாவில் உள்ள MACC அலுவலகத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணைக்காக இன்று காலை மணி 10 அளவில் அழைக்கப்பட்ட அவரை கைது செய்வதற்கு MACC ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி அனுமதி வழங்கியதாக கூறப்பட்டது. பாஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த தலைவரிடம் தமது தரப்பினர் வாக்குமூலம் பதிவு செய்வார்கள் என்றும் மேல் நடவடிக்கை எடுப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என அவர் கூறினார். மந்திரி பசார் அலுவலகம் ஒதுக்கிய 10 லட்சம் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சாலை பராமரிப்பு தொடர்பான பணிகளுக்காக பல்வேறு நிறுவனங்களை நியமித்ததில் நாட்டின் வடபகுதியைச் சேர்ந்த ஒரு தலைவர் மீது விசாரணை நடத்தப்படும் என இதற்கு முன் MACC கூறுகிறது. அந்த நிறுவனத்தில் அந்த தலைவரின் மகனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல் வெளியானது. மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் 3 லட்சம் ரிங்கிட் நிதியில் பெர்லிஸ் மந்திரி பசார் பல்வேறு விநியோக திட்டம் தொடர்பாக தனக்கு வேண்டிய நிறுவனங்களை நியமித்த விவகாரம் குறித்தும் அவர் மீது விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்த திட்டங்களிலும் பெர்லிஸ் மந்திரி பசாரின் மகனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்லாங்கூர் கில்லான் மேரு தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள 2 பெயிண்ட் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அடர்த்தியான புகை வெளியேறியதால் அங்கு காற்றின் தரத்தை கண்காணிக்க 2 அளவை கருவிகளை சுற்றுச்சூழல் துறை பொருத்தியுள்ளது. கில்லானில் உள்ள மேரு தேசிய பள்ளிக்கு அருகில் ஒரு அளவை கருவி வைக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக நேற்றிரவு மணி 8 நிலவரப்படி சம்பந்தப்பட்ட பகுதியில் நச்சுவாயு எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதை சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் டத்து வான் அப்துல் லத்தீப் வான் ஜாஃபார் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலைமை வழக்கத்திற்கு திரும்பும் வரையில் காற்றின் தர மதிப்பீடுகள் தொடரும் என லத்தீப் சொன்னார். இதனிடையே கில்லான் பண்டாமாரானுக்கு அருகிலுள்ள பகுதியில் நேற்றிரவு மணி 8 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அது மிதமான நிலை என்பதோடு மலேசிய சுற்றுச்சூழல் துறை நிர்ணயித்துள்ள காற்று தரநிலை வரம்பை அது தாண்டவில்லை என்பதையும் லத்தீப் சுட்டிக்காட்டினார்.
அதனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு நீர்நிலைகளில் ரசாயனம் கலக்காமல் இருப்பதும் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று அதிகாலை மணி 6:20 வாக்கில் மேரு தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள இரு சாய தொழிற்சாலைகள் தீக்கிரையானது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. ஜோகூரில் உள்ள 2 குத்தகை நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் 3.3 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் நீர் விநியோகிப்பு நிறுவனத்தின் 2 உயர் அதிகாரிகள் நேற்றிரவு தடுத்து வைக்கப்பட்டனர். 36 மற்றும் 40 வயதுடைய சந்தேகத்திற்குரிய அந்த 2 சந்தேக பேர் வழிகளும் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் ஸ்லாங்கூரில் உள்ள MACC அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டதாக MACCயின் அணுக்கமான தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்ட பல்வேறு புகார்களை தொடர்ந்து அந்த 2 உயர் அதிகாரிகளும் 2 குத்தகை நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெற்றது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 2 நிறுவனங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நீர் விநியோகிப்பு சேவை நிறுவனத்திடமிருந்து சேவைக்கான உதவிகளை பெறுவதற்கு அவர்கள் கையூட்டு வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. அமல்படுத்தப்படாத 3.3 மில்லியன் ரிங்கிட் திட்டம் தொடர்பாக போலியான ஆவணங்களையும் அந்த 2 சந்தேக பேர் வழிகளும் தயாரித்ததாகவும் கூறப்படுகிறது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர், சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. ஸ்லாங்கூர் உலுபர்னாமில் உள்ள வீடொன்றில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 5 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2.5 கிலோகிராம் எடை கொண்ட அல்லது சுமார் 8000 ரிங்கிட் பெறுமானமுள்ள 3 கஞ்சா கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்றிரவு மணி 10:50 வாக்கில் 21 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த 5 கைது செய்யப்பட்டதை உலுகில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஹமத் ஃபைசால் தஹரீம் உறுதிப்படுத்தினார். அவர்கள் கைது செய்யப்பட்ட வீட்டின் கூரையிலிருந்து 1.7 கிலோகிராம் எடையிலான 2 கஞ்சா கட்டிகளும், துணி அலமாரியிலிருந்து 0.77 கிலோகிராம் எடையிலான கஞ்சா கட்டியும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கைது மற்றும் பறிமுதல் நடவடிக்கை வாயிலாக உலுகில்லான் வட்டாரத்தில் கடந்த 6 முதல் 8 மாதங்களாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் கேங் பாப் கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஃபைசால் சொன்னார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உலுகில்லான் மற்றும் உலுபர்னாம் சுற்றுவட்டார பகுதிகளில் விநியோகிக்க ஏதுவாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தவை எனவும் குறைந்தது 5000 போதைப் பித்தர்களுக்கு அவற்றை விநியோகிக்க முடியும் எனவும் நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையோடு 15 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். குடிநுழைவுத்துறையின் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கைதி ஒருவரை விடுவிக்க உதவுவதாக கூறி இடைத்தரகர் போல் ஆள் மாறாட்டம் செய்து 3000 ரிங்கிட் பணம் பறிக்க முயன்ற ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். நேற்று காலை மணி 9 வாக்கில் பாதிக்கப்பட்ட மியான்மர் ஆடவர் ஒருவர் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து 30 நிமிடங்களில் திரங்கானு சுக்காய் பேருந்து நிலையத்தில் அந்த 35 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை தெமர்லோ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மஸ்லான் ஹசான் உறுதிப்படுத்தினார். 3000 ரிங்கிட் பணத்தை செலுத்தினால் குடிநுழைவு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சம்பந்தப்பட்ட மியான்மர் ஆடவரின் மனைவியை விடுவிக்க உதவுவதாக அவ்வாடவன் கூறி பணம் பெற்றதும் தெரிய வந்துள்ளது. எனினும் பின்னர் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்ட அந்த 26 வயதான மியான்மர் ஆடவர் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டான். கிளாந்தானுக்கு தப்பிச் செல்ல சுக்காய் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது அவன் கைதான வேளை அவனிடமிருந்து 2700 ரிங்கிட் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவனுக்கு எதிராக 3 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். திரங்கானு மாராங் ஜலன் குவால திரங்கானு குவாந்தான் சாலையில் விரைவு பேருந்தையும் மோட்டார் சைக்கிளையும் உட்படுத்திய விபத்தில் 2 நண்பர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இன்று அதிகாலை மணி 1:30 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்ததை மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரஸ்மான் சத்தாபா உறுதிப்படுத்தினார்.
குவாந்தானிலிருந்து குவாலத்ரங்கானு நோக்கி பயணமான விரைவு பேருந்தை மேடான் சாலை சந்திப்பிலிருந்து மாரான் நகரை நோக்கி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளானது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியான 21 வயது ஆடவரும் அவரது பின்னால் அமர்ந்து சென்ற 18 வயது பெண்ணும் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எனினும் பேருந்து ஓட்டுநருக்கும் அதில் இருந்த பயணிகளுக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை. சண்டாகானிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் கம்புங் சுங்கை கபூரில் இன்று அதிகாலை 12:30 மணி அளவில் வீடு ஒன்று தீயில் அழிந்ததை தொடர்ந்து 84 வயது மூதாட்டி ஒருவர் கருகி மாண்டார். அந்த மூதாட்டி குடியிருந்த வீட்டின் கதவுக்கு அருகே அவரது உடலை தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் கண்டுபிடித்தனர். அந்த தீ விபத்து குறித்து இன்று அதிகாலை மணி 12:41 அளவில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து 12 தீயணைப்பு வீரர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சண்டாகான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் செவரிஞ்சு சன்கோய் தெரிவித்தார். அந்த வீடு தீயில் 100 விழுக்காடு முழுமையாக எரிந்துவிட்டது. தீ விரைவாக அந்த வீடு முழுவதிலும் பரவியதால் அங்கிருந்து அந்த மூதாட்டி வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டதாக கூறப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த போது அந்த வீட்டில் மூதாட்டியின் பிள்ளையும் 2 பேர குழந்தைகளும் இருந்துள்ளனர். அதிகாலை மணி 3:17 அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக செவரிஞ்சு சன்கோய் கூறினார்.